ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ஜனனி. இது இன்ஃபெர்டிலிட்டி பார்ட் 3. இங்கே என்னோடய இன்ஃபெர்டிலிட்டி ஸ்டோரி, அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரியும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னையும் ஒரு ஆளாக மதித்து ஒரு தோழி எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோடய இன்ஃபெர்டிலிட்டி ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு கோடி நன்றிகள். ஆல்வேஸ் இன்ஃபெர்டிலிட்டி எப்போவுமே பிளெஸ்ஸிங் தான், ஆல்வேஸ் பிளெஸ்ஸிங். என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரியை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்ஃபெர்டிலிட்டி மட்டும் பார்க்கலாம். எவ்வளவு தடங்கள், ஒரு வீடியோ போட்டு அடுத்த வீடியோ போகிறதுக்குள்ளே அவ்வளவு தடங்கள்ங்க. முதல் தடங்கள் நம்ம மைண்டு, ரெண்டாவது தடங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எங்கே நம்மளை நல்லா இருக்க விடுறாங்க, குறை சொல்லியே நம்ம சொல்லி முடிச்சிருவாங்க. எனக்கு 2015 கல்யாணம் ஆச்சு. 2016 நாங்கள் யூஎஸ் போயிட்டோம். 2022 தான் நான் கன்சீவ் ஆனேன். மகிழினி பிறந்தது 2023. மொத்தமாக 6 வருஷம் இன்ஃபெர்டிலிட்டி, அப்புறம் 4 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போது குட்டி ஸ்டோரிக்கு வரேன். 2017 நாங்கள் யூஎஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தங்க கிடைச்சாங்க. அவங்க கப்புள்ஸ், நம்ம இந்தியன் மக்கள் தான், தமிழ் மக்கள் தான். அவங்க கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் கன்சீவ் ஆகிருந்தாங்க. 2017 அவங்க கன்சீவ் ஆகும்போது கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருந்துச்சு அவங்களுக்கு. இந்தியாவில் எப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம வளகாப்பு பண்ணுவோமோ, அங்கே அந்த ஆப்ஷன்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வச்சு தான் அவங்க வளகாப்பு வச்சுருந்தாங்க. எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் இருந்துச்சு. 2 வருஷமும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தயக்கமாகவே இருந்துச்சு. நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ, எதாவது பேசிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. 5 வருஷமாக இன்ஃபெர்டிலிட்டி ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாதா என்ன எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. அந்த இடத்துல நான் மட்டும்தான் தங்கி நின்றுருந்தேன். எல்லாத்தையும் முன்னாடி போங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதை அவர் பார்த்துட்டாரு. என்கிட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க முன்னாடி நின்று வளையல் போடுங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு முன்னாடி நிற்க வச்சு வளையல் போட சொன்னார். அப்புறம் அவங்களும் ஒய்ஃபும் கூப்பிட்டு வளையல் போட சொன்னாங்க. பெருசாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி தான் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. எப்படி இந்த தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது, மெயினாக பார்த்தோன்னா இந்த தாட்ஸ் எப்படி நம்ம மண்டைக்குள்ளே வந்துச்சுன்னா, அந்த 90s 80s படம் தாங்க. அந்த படத்தை நம்ம ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுதான் நம்ம ரியாலிட்டின்னு யோசித்து ரொம்ப தேவையில்லாமல் நம்ம மைண்டை அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் இப்போ வர சீரியலில் கூட நிறையா சீரியலில் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரியாலிட்டி அப்படி கிடையாது, யாருமே அப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த நண்பர்களால் நான் என் தாட்ஸே மாற்றிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் அந்த மாதிரி நம்மளை யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சது. ஸோ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. யாரும் அந்த மாதிரிலாம் கூப்பிடவும் மாட்டாங்க, அப்படி யாரும் நம்மளை ட்ரீட்டும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மூவியை நம்புறதை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். மூவியில் இருக்கிற மாதிரி ரியாலிட்டி கிடையாது. எங்களோட ஃப்ரெண்டும் அவங்களும் அந்த கப்புள்ஸும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 3 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபேமஸான ஜெமினி கணேசன் டாக்டர் சென்னையில் அவங்கக்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிருந்தாங்க. அவங்களும் நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. 2015 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 2016 நாங்கள் யூஎஸ் போயிட்டோம். அவருக்கு ஆன்சைட்டில் ஜாப் இருந்துச்சு, அதனால் யூஎஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. 2016, 17, 18 ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அங்கே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் ட்ரை பண்ணல. மெயின் எந்த ரீசனுக்காக தான் நாங்கள் யூஎஸ்லேருந்து குவிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம் இந்தியாவுக்கு. இந்தியா வந்த உடனே நாங்கள் வேலை மதுரையில் தான் கிடச்சிது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, எடுத்தோடனே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், நான் சின்ன கிளினிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம், சின்ன ஹாஸ்பிட்டலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு, மதுரையில் வீடு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் போய் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பேசிக்கான
ட்ரீட்மெண்ட்லேருந்து தானே ஆரம்பிப்பாங்க. என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வேணும்னா பெரிய ட்ரீட்மெண்ட்னால் யோசிக்கலாம், பெரிய ஹாஸ்பிட்டல் யோசிக்கலான்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். இதை நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் டிசைட் பண்ணியிருந்தோம். இது சின்ன பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு, ஸோ சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக டேப்லெட்டு இன்ஜெக்ஷனோட முடிஞ்சிடும்ல அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஸோ அதுக்காகவே நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணியிருந்தோம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆனதுனால மதுரை டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டேரெக்டாக ஐயூஐ போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு 4 ஐயூஐ சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 4 ஐயூஐ ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்தோன்னே 4ன்னு சொல்லலை, ஒரு ஐயூஐயாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டைம் கன்சீவ் ஆகிடலாம், அடுத்த டைம் கன்சீவ் ஆகிடலாம் அப்படின்னு பண்ணி தான் 4 ஐயூஐ ஆச்சு. 4 ஐயூஐலையும் கன்சீவ் ஆகாதனால கண்டிப்பாக ஏதாவது பிளாக்கேஜ், டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டை டெஸ்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் டை டெஸ்ட் எடுத்துட்டோம். டை டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆச்சு, பிளாக்கேஜ் ஆச்சு அப்படின்னோடனே எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. டாக்டர் சொன்னப்போ அங்கேயே பயங்கரமாக அழுதுட்டேன். இதனால தான், இந்த ரீசன்னால தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியலன்னு ரொம்ப அழுதேன். அந்த இடத்துல டாக்டரும் கணவரும் என்னை ரொம்ப நல்லா சமாதானப்படுத்தினாங்க. இவ்வளோ நாள் நம்மளுக்கு ரீசன் தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ நம்மளுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னாங்க. டாக்டரும் க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் எல்லாம் கிடையாதுங்க, ஈஸியாக ஒரு ஆப்ரேஷனில் இதை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நல்லாவே சமாதானப்படுத்தினாங்க. ஓரளவுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இது டிசீஸ் கூட கிடையாது, இது ஜஸ்ட் அ பிளாக்கேஜ் தான், அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க லேப்ரோஸ்கோப்பி போகலான்னு. வி கோ ஃபார் லேப்ரோஸ்கோப்பி அண்ட் அந்த பிளாக்கேஜையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, இருந்தாலும் திறமையான டாக்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மெடிக்கேஷன் இருந்துச்சு. திரும்ப அந்த பிளாக்கேஜ் திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக 3 மந்த்ஸ் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டோம். 3 மந்த்ஸ் மெடிக்கேஷன் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஐயூஐ ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5 ஐயூஐ பண்ணிகிட்ருந்தோம். அந்த கடைசி 5வது ஐயூஐ பண்ணும்போது மார்ச் 2020 வந்துருச்சு. மார்ச் 2020லேயே கடைசி ஐயூஐ 5th ஐயூஐ பண்ணியிருந்தேன். பண்ணி முடிக்கும்போது தான் டாக்டர் சொன்னாங்க, ஒருவேளை இந்த 5வது ஐயூஐயும் ஒர்க் ஆகலைன்னா வி கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் 100% ஷூராக இருந்த ஐவிஎஃப் போயிடலாம் அப்படின்னு. விதி, வேர்ல்டே ஷட் டவுன் ஆகிடுச்சு, எல்லாருமே லாக்டவுனுக்கு கீழே போயிட்டோம். ஸோ அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஊரில் மதுரையிலேருந்து வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இன்னும் நிறையா ஸ்டோரி இருக்குது, போக போக நிறையா வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா வீடியோ பார்க்கலாம்.